இயற்கைக்கு உண்மையிலேயே நத்தைகள் ரொம்ப தேவை. அழுகிட்டு இருக்கிற அல்லது அழுகி போன தாவரங்கள், பழங்கள், பூஞ்சைகள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை சின்ன சின்ன ஆர்கானிக் மேட்டராக கன்வெர்ட் பண்ணி மண்ணுக்கு அனுப்புது. அதே மாதிரி இது இறந்ததுக்கு அப்புறம் இது ஷெல்லில் இருக்கிற கால்சியமும் மண்ணுக்கு போகுது. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுனால இந்த மாதிரி சத்துக்கள் மண்ணுக்கு பரவலாக கிடைக்குது. சின்ன சின்ன விதைகளை கொண்ட பழங்கள், உதாரணமாக மணத்தக்காளி பழம் மாதிரியான பழங்கள் அழுகி கிடக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு அது மூலமா விதை பரவலாக்கத்துக்கும் நத்தைகள் உதவியா இருக்கு. மைனா, ராபின் மாதிரியான பல பறவை இனங்களும், தவளை, பாம்பு, கீரி, எலி மாதிரியான விலங்கினங்களும், எறும்பு, பூச்சி மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் கூட இந்த நத்தையை சாப்பிடும். நான் இப்போ காட்டின 2 நத்தை வகைகளுமே இந்தியாவில் காலங்காலமாக இருக்கிற நிலவாழ் நத்தைகள் தான். இந்த நத்தைகளால் விவசாயத்தில் என்ன பிரச்சனைனா, செடிகள் முளைவிட்டு வரும்போது அந்த முளைப்பயிர், தளிர் மாதிரியான மென்மையான பாகங்கள் எல்லாம் சாப்பிட்றது. இது பூஞ்சைகளை சாப்பிட்றதுனால பூஞ்சைகளும் இது மூலமாக பரவுது. இந்த இந்திய நத்தைகளால் ஏற்படுற பாதிப்புகள் பெரும்பாலும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் போன நூற்றாண்டில் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச இந்த ஆப்பிரிக்க நத்தைகள் இந்திய நத்தைகளோட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இனப்பெருக்கம் செய்யுது. இந்த நத்தைகள் இந்திய நத்தைகளை விட அளவில் பெருசாக இருக்கும். ஷெல்லோட பின்பகுதியும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். இதை வச்சு இந்த நத்தைகளை அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இந்த நத்தைகளுக்கு இந்திய நத்தைகளை விட வாழ்நாளும் 3 மடங்கு வரைக்கும் அதிகமாக இருக்குது. இது பெருசாக இருக்கிறதுனால உணவும் அதிகமாக தேவைப்படுது. அதனால நிறைய பயிர்களை தாக்குது. சமீப காலமாக இதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மெனிஞ்சிட்டிஸ்னு அறியப்படுற மூளைக்காய்ச்சல் இது மூலமாக பரவலாங்கிறதுனால தான். மெனிஞ்சிட்டிஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ரேட் லங்வாம்னு சொல்லப்படுற இந்த ஒட்டுண்ணிகள் எலிகளோட உடம்புல தான் முதன்மையாக இருக்குது. எலிகளோட கழிவுகள் மூலமாக வெளியேற்றப்படுற இந்த ஒட்டுண்ணிகளோட லார்வா புழுக்கள் அழுகின தாவர பொருட்களில் இருக்கும்போது அதை சாப்பிட்ற நத்தைகளோட உடலுக்குள்ளே போகுது. அந்த லார்வா புழுக்கள் நத்தையோட உடம்புலையே முழு ஒட்டுண்ணியாக வளர்ச்சி அடையுது. குழந்தைகள் இந்த நத்தைகளோட விளையாடுறதையும் இந்த நத்தைகளை தொடுறதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். மற்றபடி இந்த நத்தையை நம்ம சாப்பிட்டாதான் நம்ம வயிற்றுக்குள்ள அந்த ஒட்டுண்ணி போகும். உண்மையில் எலிகளை சாப்பிட்ற பாம்புகளும் ஆந்தைகளும் குறைஞ்சது தான் இந்த மூளைக்காய்ச்சல் ஒட்டுண்ணி பரவுறதுக்கான முக்கியமான காரணம்.